தங்கம் பாருங்க புதுசு புதுசா ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டே இருக்கு. சோ உங்க மனசுல எல்லார் மனசுலயும் ஒரே கேள்விதான். இது இப்படியே மேல போய்க்கிட்டே இருக்குமா இல்ல ஒரு பெரிய சரிவு வரப்போதா? வாங்க இதுக்கான பதில கொஞ்சம் வரலாற்றையும் இப்போதைய டேட்டாவையும் வச்சு அலசி ஆராய்வோம். முதல்ல இப்போதைய நிலைமை என்னன்னு பாத்திரலாம். போன வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா தங்கத்தோட பெர்ஃபார்மன்ஸ் சும்மா மிரட்டலா இருந்திருக்கு. தங்கம் 64% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதே சமயத்துல ஸ்டாக் மார்க்கெட்டோட முக்கியமான இண்டெக்ஸ், அதாவது S&P 500 வெறும் 16% தான் ஏறி இருக்கு. இந்த பெரிய வித்தியாசம் தான் இப்போ எல்லாருடைய கவனமும் தங்கம் பக்கம் திரும்ப காரணம். சரி, போன ஒரு வருஷம் சார்ட்ட பார்த்தா எல்லாம் நல்லா ஏறுற மாதிரி தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு 30 வருஷ சார்ட் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த செங்குத்தான ஏற்றம் பார்க்க ஒரு பபிள் மாதிரி, அதாவது ஒரு குமிழி மாதிரி தெரியுது. இது எப்போ வேணாலும் உடையுமோங்கிற ஒரு கவலையையும் கொடுக்குது. அப்போ நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு அசட்டோட விலை அது இப்படியே எந்நேரமும் ஏறிக்கிட்டே இருக்க முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுதான் இந்த முழு அனாலிசிஸோட நோக்கமே. சரி, எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க நம்ம முதல்ல கடந்த காலத்துக்கு போகணும். வாங்க, நம்ம இப்போ ஃபினான்ஷியல் டிடெக்டிவ்ஸா மாறி வரலாறுல நடந்த 2 பெரிய தங்க வீழ்ச்சிகளை பத்தி விசாரிக்கலாம். ஏன்னா வரலாறுல தான் இன்னைக்கு இருக்கிற பல கேள்விகளுக்கான க்ளூஸ் ஒளிஞ்சிருக்கு. ஓகே, தங்கம் ஏன் விழுதுங்கிறத பத்தி ஒரு தப்பான கருத்து இருக்கு. முதல்ல அதை உடைப்போம். பலரும் நினைக்கிற மாதிரி தங்கம் ரொம்ப விலை ஏறிடுச்சுங்கிறதுக்காக விழுறதில்ல. அது காரணம் கிடையாது. உண்மையான காரணம் என்னன்னா, அரசாங்கத்தோட கரன்சி, அதாவது நம்மளோட பேப்பர் பணம் மேல மக்களுக்கு நம்பிக்கை திரும்ப வரும்போது தான் தங்கம் விழுது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்மளோட முதல் கேஸ் ஸ்டடி 1980ல நடந்த பெரிய வீழ்ச்சி. 70கள்ல அமெரிக்காவுல இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் கைமீறி போச்சு. மக்கள் டாலர் மேல இருந்த நம்பிக்கையை இழந்து தங்கத்துல பணத்தை போட ஆரம்பிச்சாங்க. அப்போதான் பால் வோல்கர் அப்படிங்கிற ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் ஒரு அதிரடி முடிவெடுத்தார். வட்டி விகிதத்தை கிடுகிடுன்னு ஏத்துனாரு. இந்த ஒரே ஒரு டாலர் மேல மக்களுக்கு நம்பிக்கை திருப்பி கொண்டு வந்துச்சு. இதோட விளைவு என்ன தெரியுமா? தங்கம் அதோட உச்ச விலையிலிருந்து கிட்டத்தட்ட 65% சரிஞ்சது. அவர் வட்டி விகிதத்தை எவ்வளவு ஏத்துனாருன்னு பாருங்க. 20%. யோசிச்சு பாருங்க, ஒரு ஹோம் லோனுக்கு 18% வட்டி கட்டுற மாதிரி. இது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த எடுத்த ஒரு பயங்கரமான நடவடிக்கை. இன்னைக்கு நிலைமையோட ஒப்பிட்டு பார்த்தா இதுக்கும் அதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். இப்ப பாருங்க, அன்னைக்கு 20%, ஆனா இன்னைக்கு வட்டி விகிதம் வெறும் 3.75% தான். இந்த பெரிய கேப் தான் 1980ல செஞ்ச மாதிரி ஒரு அதிரடி நடவடிக்கைய இன்னைக்கு ஏன் எடுக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். அதுதான் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அதாவது உண்மையான வட்டி விகிதம். சிம்பிளா சொல்லணும்னா, பேங்க்ல உங்களுக்கு 5% வட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா பணவீக்கம் 3% இருக்குன்னா உங்க பணத்தோட உண்மையான வளர்ச்சி 2% தான். இதுதான் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட். வோல்கர் என்ன பண்ணாருன்னா, வட்டி விகிதத்தை பணவீக்கத்தை விட அதிகமாக்கினார். இதனால மக்கள் பணத்தை பேங்க்ல வச்சாலே நல்ல லாபம் பார்க்க முடிஞ்சுது. அதனால தங்கம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. டிமாண்ட் குறைஞ்சுது. அடுத்தது 2011ல நடந்தது. இது 1980 மாதிரி ஒரு சடன் கிராஷ் கிடையாது. 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு அப்புறம் பெரிய பணவீக்கம் வரும்னு பயந்து மக்கள் தங்கத்தை ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி வாங்குனாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணவீக்கம் வரவே இல்ல. அதனால தங்கத்தோட தேவை மெதுவா குறைஞ்சு 4 வருஷத்துல சுமார் 45% வரைக்கும் விலை இறங்குச்சு. ஓகே, இப்போ இந்த 2 வரலாற்று சம்பவத்திலிருந்தோ நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? இத வச்சு தங்கம் எப்பெல்லாம் விழுங்குறதுக்கு ஒரு ஃபார்முலாவே நம்மளால உருவாக்க முடியும். வாங்க அதை பார்க்கலாம். இதுதான் இந்த அனாலிசிஸ்லயே ரொம்ப முக்கியமான இடம். ஒரு பெரிய தங்க வீழ்ச்சி நடக்கணும்னா இந்த 3 விஷயமும் ஒன்னா நடக்கணும். நம்பர் 1, ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாசிட்டிவ் ஆகணும். அப்பதான் தங்கத்தை விட பணத்தை சேமிக்கிறது லாபகரமா இருக்கும். நம்பர் 2, அமெரிக்க டாலர் தொடர்ந்து வலுவாகணும். இது தங்கத்தோட விலையை குறைக்கும். நம்பர் 3, சென்ட்ரல் பேங்க் மேல மக்களுக்கு முழு நம்பிக்கை திரும்ப வரணும். இந்த 3 ஒன்னா சேர்ந்தா தங்கம் ஒரு பெரிய சரிவை சந்திக்கும். சரி, இப்போ நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. வாங்க இதை இப்போதைய சூழ்நிலைக்கு பொருத்தி பார்க்கலாம். அன்னிக்கும் இன்னிக்கும் நிலைமை ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு உங்களுக்கு புரியும். இந்த கம்பேரிசன் பாருங்க, உங்களுக்கே புரியும். 1980ல ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பாசிட்டிவா இருந்துச்சு, இன்னைக்கு நெகட்டிவா இருக்கு. அன்னைக்கு அமெரிக்காவோட கடன் ரொம்ப கம்மி, இன்னைக்கு அவங்க ஜிடிபியை விட அதிகமா இருக்கு. அப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் தங்கத்தை வித்துட்டு இருந்தாங்க, இப்ப ரெக்கார்ட் அளவுல வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. சோ நிலைமை டோட்டலா வேற மாதிரி இருக்கு.
இந்த ஒரு நம்பர் போதும் இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டிய புரிஞ்சுக்க. அமெரிக்காவோட மொத்த கடன் $38 ட்ரில்லியன். இவ்ளோ பெரிய கடன் சுமைய வச்சுக்கிட்டு 1980ல பண்ண மாதிரி வட்டி விகிதத்தை 20%க்கு ஏத்துறதுங்கிறது நடக்காத காரியம். அப்படி செஞ்சா அந்த கடனுக்கு கட்டுற வட்டியே அவங்க பட்ஜெட்டை காலி பண்ணிடும். இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சர். முன்னாடியெல்லாம் சென்ட்ரல் பேங்க்ஸ் தங்கத்தை விப்பாங்க. ஆனா இப்போ உலகத்துல இருக்கிற பல சென்ட்ரல் பேங்க்ஸ் டாலரை மட்டும் நம்பி இருக்காம தங்கத்தையும் ஒரு முக்கியமான சொத்தா வாங்கி சேர்க்கறாங்க. இது தங்கத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் டிமாண்ட உருவாக்குது. இதனால பெரிய சரிவு வர்றதுக்கான வாய்ப்பு குறையுது. அப்போ கிராஷ் ஆகுமா ஆகாதான்னு பேசுறத விட்டுட்டு உண்மையிலேயே என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? ஒரு 3 ரியலிஸ்டிக் சினாரியோஸ் பத்தி இப்ப பேசலாம். அப்போ என்னதான் நடக்கலாம்? 3 வாய்ப்புகள் இருக்கு. 1. தங்கம் ரொம்ப ஏறவும் செய்யாம இறங்கவும் செய்யாம ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே கொஞ்ச காலத்துக்கு ட்ரேட் ஆகலாம். 2. அதோட பெரிய புல் மார்க்கெட்ல அப்பப்போ சின்னதா ஒரு 15% வரைக்கும் கரெக்ஷன் வரலாம். இது நார்மல் தான். 3வது சினாரியோ ஒரு உண்மையான பேர் மார்க்கெட். ஆனா நம்ம பார்த்த டேட்டா படி இப்போதைய கடன் சூழ்நிலையில இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கடைசியா இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான சாராம்சம் இதுதான். தங்கம் புதுசா ஒரு உச்சத்தை தொட்டதுனால விழாது. எப்போ அரசாங்கத்தோட கரன்சி மேல மக்களுக்கு மறுபடியும் நம்பிக்கை வருதோ அப்பதான் அது விழும். இப்ப நம்ம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அந்த நம்பிக்கை இப்போ எந்த நிலைமையில இருக்கு?